நீ காப்பி யாரா கேட்டா எப்படி விருப்பம் எல்லாருக்கும் வணக்கம் அப்படியே உட்காருங்க கல்யாணம் நடக்க போனே மனவரி போடு மாப்பிள்ளை கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்தி போடு கல்யாணத்து மன வர போறேன் ஆச்சா என்ன பண்றீங்க மாப்பிள்ளையின் பக்கத்துல இருக்காரு அவரை போய் போற மாப்பிள்ளை நல்லவனா சாவறாங்க நாட்டுல கொஞ்சாவும் மாட்டாங்க தாவு வர்றீங்க நாச்சரா வர வைக்கணும் மாப்பிள்ளை யாரு யாரு நாம கைவாட்டுமா போய் மாப்பிள்ளை இட்டடா ஏய் மாப்பிள்ளை கல்யாணம்டா மாப்பிள்ள வந்துட்டாரு மனவரை போட்டாச்சு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா கல்யாணத்தை முடிச்சு திருமணம் நடக்க என்ன பண்ணிருக்க அப்ப எல்லாம் நடக்கல மாப்பிள்ளடா வேற ஐயர் போய் தமிழ் கொடுக்க பார்த்தா அந்த ஐயர் சாப்பிட்டு இவங்க கொடுக்குறாங்க அந்த ஐயர் ஆனா ஒரு ஐயர் போட்டு போட்டு ஜம்முன்னு நான் போட்டு இருந்தாரு
ஏய், மணவரை தம்பி காமிச்சிட்டாங்க. இங்க வாடா அம்பி ஐயர் சாமான் வந்துருச்சா ஆமா தம்பி ஏண்டா ஐயர் சாமான் சொல்ற லிஸ்ட் போட்டுக்கோ எனக்கு உண்டான சாமா சொல்ற மாதிரி எழுதிக்கோ 50 கிலோ பச்சரிசி வேணும் 50 கிலோ பச்சரிசி வேணும் ஆமா ஆமா 3 கிலோக்கு தான் தேவைப்படும் மீதி இருக்கிறத ஆத்துக்கு எடுத்துட்டு போயிட்டேன் என் ஆத்துக்காரி பச்சரிசி சாதம் இல்லாம சாப்பிட மாட்டா அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் நான் ஆமா 50 கிலோ 25 தேங்காய் தேவைப்படும் ஆமா 25 தேங்காய் உடைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் செக்காடிடுவல்ல அதுக்கு அது மட்டும் இல்ல 3 வெத்தலை 3 கிலோ பாக்கு வேணும் 3 கிலோ பாக்கு நாட்டார் கடையில் எடுத்துட்டு போய் நான் துட்டாக்கி வரல அதுக்கு சொன்னேன் ஆகட்டும் உக்காரட்டா ஏண்டா அப்படி இங்கட்ட காரியம் நடக்குதோ காரியம் நடக்காதீங்க உக்காரட்டும் அடுத்து அடுத்து ஆட்டுக்காரி பட்டாணி சேர்க்க வேண்டாம் பட்டாணி சேர்க்க வேண்டாம் பட்டாணி சேர்த்துட்டா அதான் பின்னாடி யாரா போயிட்டு ஒரு மாற்றமாக்கிறாரு நெத்தில பட்டை போட்டுக்கிறாரு என் தம்பி என் ஆத்துக்காரிய சிவகோத்திரம் நானும் விஷ்ணு கோத்திரம் அதனாலதான் பட்டமும் நாமும் போட்டு வந்துட்டேன் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் ரெண்டு கலந்துட்டேன் நானு இப்ப எனக்கு வந்து சரி தம்பி மாலெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன் எந்த வேலை செய்ய தந்தாலும் சரி பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காய் வச்சு கற்பூரம் ஏத்தணும் அம்மாவுக்கு எப்போ போயிடுச்சு பட்டனு நாளைக்கு திதி வருது அதுக்கு ஆத்துல தேவைப்படும் அதனால ஏன்டா அம்பி நீ தான் கொல்லி போட்டவனா என்னடா பேக்கெட்ல உட்கார மாதிரி உட்கார்ற முட்டி போட்டு உட்கார்றடா அம்பி ஒரு முட்டி போடு ஒரு முட்டி போடுறான் ஒரு முட்டி போடு மூக்கு மேல வெள்ள வையே நான் மூக்கல இல்ல மூக்கல வச்சு சொன்னேன் கை நீட்டு பாம்பி அப்படிதான் செய்வேன் நான் இப்படிதான் செய்வேன் இஷ்டமா தான் வச்சுக்கலாம் ஆரம்பிச்சிடலாமா பங்காளிகளா சசிவர்ணம் சசிவர்ணம் சசிவர்ணமா அந்த கூட்டத்தை பொண்ணு தான் தடிப்பாங்க சசி கூப்பிடுறேன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் ஓ திங்களாய நாம ஓ செவ்வாயமா ஏமா பங்காளிகளோ ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என் தம்பி கல்யாணம் நடக்குது இல்ல அதனால பங்காளிகளா கோச்சுக்காங்க அதனால ஒண்ணு சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டேன் அனைத்து பங்காளி வந்துட்டாங்க ஐயரே ஓ செவ்வாய நாம ஓ செவ்வாய நாம எங்க கை வைக்கிறீங்க அங்கெல்லாம் வைக்க கூடாது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 1500 கட்டா கூட கிடைக்காது சொல்லுங்க சாமி மந்திரம் சொல்லுங்க ஓ செவ்வாய் நாம ஓ ஏமா பங்காளில போய் மீச தாடி செஞ்சுட்டு வந்துருமா வேற என்ன சொல்றியா கல்யாணம் தானே நடக்குது ஆனா காரியம் நடக்கலாம் சொன்னா அதுக்கு எதுக்கு சேவிங் பண்ணணும்
கல்யாணத்துல வீடியோ போட்டோலாம் எடுப்பாங்க. அதனால மீச தாடியோட மூஞ்சி தெரியாது. அதனால தாடிலாம் போய் சேவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். அங்கிட்ட ஆரம்பிச்சிடலாமா? ஓ புதாய நம, ஓ வியாய நம. ஏம்பா கல்யாணம் ஆகாத கண்ணு பொண்ணுக்கு ஒரு 2 பேர் ஏஜ் வாங்கம்மா. அம்மாவுக்கு நடக்க வைக்கணும்ல. என்ன உங்க கூட பெரிய ரோதனையா போய் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க உட்காருங்க. நான் ஒரு டென்ஷன் பாத்தி ஏன்டா அப்படி ஆரம்பிக்கலாமா? ஏன்டா அப்படி உன் பாட்டனார் பேர் என்ன? முனுசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டர். உன் தோப்பனார் பேர் என்ன? முனுசாமி கவுண்டர்ன்றா முத்து ஒடியாருன்றா. அப்ப உங்க அம்மா பேர் என்ன? என்னடா பத்திரம்? திருத்தமா படிக்கணும். ஆமா சூப்பரா பண்றா. விநாயகர் மூத்தரம். விநாயகர் மூத்திரமா? விநாயகர் சேர மூத்திரமா கேட்கிறாரு. விநாயகர் மூத்திரம். பாடி உப்பு கம்மி. ஹலோ படிக்க சொல்ல ஒரு சரி. ஹலோ நாளைக்கு 1 கிலோ மளிகை. ஆள் ஒன்றாத ரேடியோ. ஆள் ஒன்றாத ரேடியோ. தொன்னை வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது மொளக்குச்சி. அவனை போய் வாசிக்கிறான். வங்க கடலில் உருவான புயலின் காரணமாக
அடுத்த 48 மணி நேரத்தில் இடியுடன் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவில் உருவான புயல் சென்னையை தாக்கிக் கொண்டு கடலோரம் உள்ள மீனவர்கள் நடு கடலில் சென்று மீன் பிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. பின்பக்கம் பார்க்கவும். இந்த லிகிதத்தை கொண்டு வந்த நம்முடைய நாட்டுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே நல்ல நிகழ்ச்சி எடுத்து வந்துக்கிறாரு. அதனால இப்பேற்பட்ட மரியாதை அவருக்கு எங்க போனாலும் கிடைக்கூடாது. அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு மரியாதை செய்யணும், உபகாரணம் செய்யணும். அருமையா சொல்றேன். எல்லாம் எழுதிக்குதுங்க. லிகிதத்தை கொண்டு வந்த நபருக்கு இந்த லிகிதத்தை கொண்டு வந்த நபரை வீட்டில் 3 நாள் தங்க வைத்து 3 நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஊற்றி மனம் போட்டு துணி போட்டு அவனை தூக்கி உட்கார வச்சு அவன் துணியை மொத்தம் அவுத்து விட்டு அவன் குஞ்சியை அவன் குஞ்சியை பட்டி போட்டு கொடுக்க வேண்டும். தெரியாதா? விஜயபுரி நாட்டு ஆண்டுபட விஜயபுரவனுக்கு மலைநாட்டு மன்னன் தயாரன் மனைக்குத்தனன் மறையமடல் யாதனில் எனக்கு 2 ஆண்டு காலமாக கப்பப்பணம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. எனக்கு அடங்கிய சிற்றரசன் ஆயிற்று. இது காலவரை பொறுத்திருந்தேன். இனிமேல் தாமதிக்க மாட்டேன். இன்னும் 2 தினங்களை கப்பப்பணம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் உன் நாட்டு மீது போர் துடிப்பேன். இப்படிக்கு மலைநாட்டு மன்னன் தயாரன் என் நாட்டு மீது போர் துடிக்க மனதில் தயார் என்ற முறை புறவது காட்டி ஓடிய வீடு என் நாட்டு மீது வகையார் விடப்போவது கிடையாது. நீயா நானா என்று போரிலே சந்திப்போம், வெற்றி காணுவோம் என்பதை பார்க்கும். அந்த மலைநாடு நானே செல்கிறேன். மலைநாட்டு மன்னனை சென்று சபரி நானே வெற்றி பெற்று வருகிறேன். நிறுத்துங்க தளபதி. நீங்கள் இந்நாட்டு தளபதி மட்டும்தான். நான் இந்நாட்டுக்கே இந்த வருத்தன். அப்படி இருக்கும்போது நீங்கள் போருக்கு செல்லக்கூடாது. நான் போய் வென்று வருகிறேன். நீங்கள் போக வேண்டாம். இப்போது நான் போகிறேன். அந்த மலைநாட்டு மன்னனாண்ட ஒரு கை பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டும் மச்சான். யாரும் போக தேவையில்லை. நான் போகிறேன். சண்டைக்கு என் ஈரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. வீரம் வந்து விட்டார். இந்த கட்சியை எடுத்து விட்டால் நான் மொட்டை அடிக்காமல் விட மாட்டேன். மட்டுமே செய்யாமல் விட மாட்டேன். ஒரு வாழை மரத்தை 3 நாளா வெட்டிங்கிறேன். வாழை மரத்தை 3 நாளா வெட்டிங்கிறேன். மரக்கீழே சாயல போறவங்க வரவங்களே மூஞ்சில காய் முயிராது. எப்படியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளியோ கொல்லின்னு சொல்லுவாங்க. அப்ப சனிக்கிழமை சனி முடிச்சு அப்ப ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாயோ அவ்வாய். அப்ப புதன்கிழமை பாம்பு வெளி வர சாய்க்கிழமை சைனா கசாயம் இருப்பது 7 நாள் கிழமை. உனக்கு என்ன கிழமை வேண்டும்? கடை ஞாயிற்றுக்கிழமை அனுப்போம். மன்னா மாமன் மைத்தன் இருவரும் இருக்குமா? நாம இருவரை செல்ல வேண்டும். வாழ்த்து விடங்கள் வெற்றி. இப்போதே மலைநாடு செல்ல வேண்டும். அந்த மலைநாட்டு மன்னனுக்கு ஒரு கை பார்க்க வேண்டும். எப்படி அச்சம் என்பது மனமயரா
போலாமா? போய்விட்டது. ஆமா மச்சான். ஆற்றுடன் தண்ணீர் எப்படி செல்வது? போலாமா? எப்படி மச்சான்? இன்றிரவு ஜீவனுக்கு கூடலாம் வைத்து உறங்கிவிட்டு விடிந்தால் செல்லுவோம் அந்நாட்டுக்கு. என்ன சொல்லியாகட்டும் மச்சான். எனக்கும் தூக்கம் அதிகமா இருக்குது. எழுப்பாதீங்க. என் மச்சான் நன்றாக உறங்கி விட்டார். எனக்கோ திருமணம் சின்ன வயதில் நடந்துவிட்டது. சென்று என் மனைவி சாந்தியை பார்க்க வேண்டும். அவளுடன் சந்தோஷமாக ஆடி பாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போயே செல்கிறேன் என் மனைவி சாந்தியை பார்க்க. நாட்டு இளவரசர் அல்லவா? காற்று வரவில்லை. காற்று வாங்க சென்று பாரியிட மச்சான். இருந்தாலும் நானும் காற்று வாங்கிவிட்டு இதே இடத்துல வந்து என்னது உங்க அண்ணன் பொறுப்பு இருக்காரு, எங்க அண்ணன் பொறுப்பு இருக்காரு. அண்ணி சென்ற கடவுள் எப்படி இருக்காரு? அங்கெல்லாம் கிடையாதா? ஏன் நீ போருக்கு போனாம திரும்பி வர போறாங்க, அதுக்கு சாப்பிட வைப்பாங்களா என்ன? அண்ணி நீ இருப்ப என்னெல்லாம் இருக்க முடியாது சாப்பிடாது. போற படிக்கிற படுக்க போறேன் என்ன ஆச்சு? ஏதாச்சும் ஒரு போர் போயிட்டாங்களே, ஏன்னா அவங்க ஊரோட இருக்காங்களா இல்லையா? சக்கரெல்லாம் கிடையாது. என்றதான் தூங்குறது வேலைங்க அன்னைக்கு. டேய் எங்க அண்ணியே தூங்குறாங்க, நம்ம என்ன முடிச்சுருக்கணும். டேய் நானே தூங்க போறேன். டேய் எங்க இருவருக்கும் நீதான் காவல் இருக்கணும். ஏண்டா நாங்க படுத்தியா மவனே யூத் வச்சு அறுத்து கொடுவேன். ஏய் நான் சொன்னேன் என்ன சர்வஜாத காவல் இருக்கணும். குட்டியே என்ன தவிர யாரும் உள்ள வர மாட்டாங்க. என்ன வந்து பாரு புள்ள என்ன வந்து பாரு. உள்ள படுத்தியா நான் படுக்க போறேன். அம்மாவும் தூங்கிட்டாங்க, நம்மளுக்கும் தூக்கம் வருது. நம்மளது வாரமும் வரங்க வேண்டதுதான். என் மனைவி என் தங்கை ஒரே மாதிரி சேலை உடுத்திக் கொண்டிருக்காங்களே, இது யார் என் மனைவி ஒன்றுமே புரியவில்லையே. சரி முதலில் இருப்பவங்களே எழுப்பி பார்ப்போம். சாந்தி ஐயோ தங்கச்சி யாரும் எழுப்பினாங்களே, யாரு எழுப்பினாங்க தெரியல. குட்டியா நீ என்ன எழுப்பின? எழுப்பில சொல்லு. நான் கொண்டு பாருமா. டேய் உனக்கு காவல் மாறுத்தும்